அண்ணாமலையுடைய அரசியல் பிரவேசம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, ஆதரவு எப்படி இருக்க போகின்றது, யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க போகிறார்? ஏற்கனவே திமுக, அதிமுக, நாம் தமிழர் தற்போதைய புதிய வரவாக இருந்து ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் என இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலையுடைய கட்சி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில்தான் சமூக வலைதளத்தில் நேரலையில் பேசிய அண்ணாமலை பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. தன் இயக்கத்தில் சேரும்படி ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அழைத்த போதும் கூட மறுத்துவிட்டு பாஜகவில் இணைந்து தொடர்ந்து பணியாற்றின் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் மூலமாக நடிகர் ரஜினிகாந்த் தீவிர அரசியலில் இறங்கப் போவதாக அறிவித்த அந்த காலகட்டத்தில் அப்போது அண்ணாமலையை அழைத்திருக்கிறார் என்பதையும் தற்போது அண்ணாமலை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்போது அதையும் அந்த அழைப்பையும் மறுத்துவிட்டு பாஜகவில் தான் தொடர்ந்து இணைந்து பணியாற்றின் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய பொது தேர்தலில் நமது கட்சி போட்டியிடும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்து நடைபெறக்கூடிய தேர்தல் என்றால் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கின்றது, அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது, அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இது எந்த தேர்தலை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் என்பதையும் எப்படி பார்த்தாலும் சட்டமன்ற தேர்தலில் தான் அவருடைய இலக்காக இருக்கின்றது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான் அண்ணாமலையின் இலக்காக இருக்கின்றது என்பதையும் அவர் பேச்சின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் நமது கட்சி போட்டியிடும் என்றும் இதில் எந்த மாற்றம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், நம்முடைய கட்சி, நாம் தொடங்க இருக்கக்கூடிய கட்சியில் நிரந்தர எம்எல்ஏ, நிரந்தர அமைச்சர் என்பதை உடைக்க வேண்டும் என்பது, பதவி என்பது ஒருவருக்கு மட்டுமே நிரந்தரம் கிடையாது என்பதை மாற்ற வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் வழிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆறு நீரோடைய போன்று அது நம்முடைய கட்சி இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறை வந்து கொண்டே இருக்க வேண்டும். நிரந்தர அமைச்சரோ நிரந்தர எம்எல்ஏவோ என்பதை உடைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு கட்சியின் மீது வைக்கப்படக்கூடிய மிக பெரிய விமர்சனமும் குற்றச்சாட்டும் இதுதான். தொடர்ந்து ஒரே நபர் தான் போட்டியிடுகிறார், அவரே தான் எம்எல்ஏவாக இருக்கின்றார், அவரே தான் அமைச்சராக இருக்கின்றார் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் அதை மாற்ற வேண்டும். நிரந்தர அமைச்சர், நிரந்தர எம்எல்ஏ என்பதை உடைக்க வேண்டும் என்பதும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் வழிவிட்டுக் கொண்டே செல்ல வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று மிக முக்கியமாக வளர்ந்த பாரதம் எனது கனவோடு அரசியல் இயக்கம் தொடங்கியிருக்கிறேன் என்றும் சாமானிய மக்களுக்காக அரசியலை முன்னெடுக்க இருக்கின்றேன், இது அனைவருக்குமான அரசியலாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் என்பது ஒரு குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, ஆளும் கட்சி எதிர்கட்சி என யாருக்கும் நாம் போட்டி கிடையாது என்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் வேட்பாளரை தயார்படுத்தவும் சமூக ஊடகங்களில் நாம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த தேர்தல் நம் இலக்கு என்பதை பார்க்கும்போது உள்ளாட்சி தேர்தலுக்கு கூட நாம் வேட்பாளர்களை நாம் தயார்படுத்துவோம் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் போட்டி என்பது எப்படி இருக்க போகின்றது, அப்ப அடுத்தடுத்து விரைவில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் இயக்கம் அடுத்த கட்சியாக என்று தொடர்ந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 94,000 கடந்து இருக்கின்றது. leader.org இணையதளத்தில் இணையக்கூடிய எண்ணிக்கை 94,009 இருக்கின்றது. சரசரவென அந்த எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகின்றது பார்க்கின்றோம். இது மிக முக்கியமாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் பேசும்போது கூட அண்ணாமலை பாஜக விலகுகிறார் என்பது தொடர்பாக எங்களிடம் எதுவும் பேசவில்லை, அவர் கட்சி தொடங்க போகிறார் என்பது குறித்து எதுவும் அதிகாரப்பூர்வமாக பேசவில்லை என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அவர் பாஜக விலகி இருப்பது, பாஜக தேசிய தலைமையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது, அதற்கு பிறகு புது இயக்கம் அவர் தொடங்கியிருப்பது, அந்த இயக்கத்தில் பலரும் தங்களை இணைத்துக் கொண்டு வருவதற்கு குறித்தெல்லாம் நைனா நாகேந்திரன் தெரிவித்த கருத்து பொறுத்தவரையில் அண்ணாமலையின் விலகல் என்பது பாஜக எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது என்பதை தெரிவித்திருக்கிறார். கட்சி தொடங்குவது என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட உரிமை, அவர்களுக்கான சுதந்திரம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியது பாஜகவுக்கு எந்தவித பாதிப்பும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை நைனா நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தாய்மொழி அதே போன்று கலாச்சாரத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுத்தது இல்லை என்றும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக மிக தீவிரமாக அவர் அரசியல் பணி, கட்சியை கட்டமைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தலுக்கும் வேட்பாளர் தயார்படுத்துவோம் என்றால் உள்ளாட்சி தேர்தலுக்கும் வேட்பாளர் தயார்படுத்துவோம் என்று கூறியதன் மூலமாக அவர் கட்சியின் கட்டமைப்புகளை மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறார் என்பதுதான் பார்க்கின்றோம். அதே போன்று அரசியல் பயிற்சி அளிப்பதற்காக உருவாக்கும் கோவையில் சென்டர் பார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்ற மையத்தை உருவாக்கி அரசியல் பயிற்சியை கொடுக்க போகின்றோம், அடுத்த தலைமுறை உருவாக்க போகின்றோம், மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக உருவாக்க போகின்றோம் என்பதுதான் அண்ணாமலையின் பேச்சின் மூலமாக தெரிய வருகிறது. முதலில் இந்த leader.org இணையதளத்தில் இணையக்கூடிய எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட 1,00,000 நெருங்கிவிட்டது. தொடர்ந்து இணையக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக கொண்டே போகின்றது. அடுத்தடுத்து இது என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்த போகின்றது, வேட்பாளருடைய தேர்வு உள்ளாட்சி தேர்தலுக்கு இருக்கும் என்றால் அதற்குள்ளாக ஒரு கட்சியின் கட்டமைப்பு எந்த அளவுக்கு வலுப்படுத்த போகிறது,
கட்சியினுடைய பெயர் என்ன, சின்னம் என்ன என்பதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தற்போது 1,00,000 கடந்திருக்கிறது. 1,580,000 கடந்திருக்கின்றது. VTheLeader.org இணையக்கூடிய எண்ணிக்கை என்பது 1,00,000 கடந்திருக்கிறது. இதற்கு முன்னதாக அவர் ஏற்கனவே தொடங்கியதாக சொல்லப்பட்டாலும் கூட அவர் தங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போர், அதே போன்று தொடர்ந்து இயக்கத்தில் பணியாற்ற விரும்புவோர் தங்களை VTheLeader.org இணையதளத்தில் சென்று இணைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். அந்த நிமிடம் முதல் இணையக்குழு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போது 1,00,000 தாண்டி சென்று கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது? அடுத்த எதிர்பார்ப்பு அண்ணாமுடைய கட்சியினுடைய கொடி என்ன, அவர் என்ன கொள்கைகளை முன்வைக்க போகிறார், கட்சிக்கான பெயர் என்ன என்பதெல்லாம் எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கிறது. விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.